இந்த அபிஷேகம் என்று சொல்லுகிறதான ஒரு பகுதி தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்தோத்திரம். அபிஷேகம் அபிஷேகம் என்றால் அதனுடைய வாக்கினுடைய அர்த்தம் நிரப்பப்படுதல். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பூரணமாய் முழுமையாய். பிரைஸ் தி லார்ட். இந்த அபிஷேக கூட்டத்தில் நான் பேசுறது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதான் பார்க்குறேன். பிரைஸ் தி லார்ட். சரி, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகம் உள்ளவெல்லாம் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப தெரியாம தான் என்ன, நீங்க பஸ் மாறி வந்தீங்களான்னு தெரியல, நான் பஸ் மாறி வந்தேனான்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு பேருக்கு அபிஷேகம் இருக்கா? கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இப்போ ஓகே, இப்போ நீங்க அல்லேலூயா சொன்ன எல்லாம் ஒரு விஷயம் கூட பாவம் செய்யாதவையில அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்டு பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேனே. பிரைஸ் தி லார்ட். 1 யோவானின் நிருப புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கலாம். 1 யோவானின் நிருப புத்தகம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்து இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு பெரிய குழப்பம். பிரைஸ் தி லார்ட். பாஷா அந்நிய பாஷை இருக்கு, பாஷை நல்லா ஆராதிக்கிறேன். நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். தேவனை மகிமைப்படுத்த போறோம். இப்போ நல்ல அந்நிய பாஷை இருக்கு, நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா துதிக்கிறேன் பாஷை. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லுங்களேன்? பாவம். பிரைஸ் தி லார்ட். அப்போ பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறதான ஒன்று, அதாவது பிதா குமாரன், இந்த பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிற ஒன்று எனக்குள் வரும்போது அது என்ன என்று கேட்டா தெய்வம் எனக்குள் வருகிறதாக்கும். பிரைஸ் தி லார்ட். அதாவது நம்ம படிக்கிறது பரிசுத்த ஆவியே வரும் 3வது பாட்டுல எடுக்குது, கை தட்டுகிறது இல்ல. பரிசுத்த ஆவி என்பது என்ன தெரியுமா? ஒரு தெய்வீகத்துவம். ஆமென். தெய்வம், காட். அந்த தெய்வம் எனக்குள் வரும்போது அல்லது நான் அவருக்குள் போகும்போது கண்டிப்பாக நான் என்று சொல்லுகிற ஒரு கிரியை அங்க இருக்கவே முடியாது. கூடாது, முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறாரு, எனக்கு நன்மை செய்யணும் ரொம்ப விருப்பம் இருக்கு, நன்மை செய்ய வேண்டும் என்று எனக்கு. ஆனால் எனக்குள்ள என்ன வாசமா இல்ல? எது வாசமா இல்ல சொல்லுங்க? நன்மை வாசமா. எது வாசமா இருக்கிறதென்றால் நான் செய்யக்கூடாத தீமையை செய்கிற ஒன்று எனக்குள் இருக்கு. அது நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற, எனக்குள் இருக்கிற பாவம். பிரைஸ் தி லார்ட். இப்ப எதுக்கு எனக்கு அபிஷேகம் வேணும்? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எதுக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, என்ன நன்மை செய்ய விடாம ஒருத்தன் உள்ள படுத்து கிடக்கிறான் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். என்ன ஜெபிச்சாலும் அந்த கோபத்தை என்னால விட முடியலையே, என்ன ஜெபிச்சாலும் எனக்கு அந்த வைராக்கியத்தை விட முடியலையே, என்ன ஜெபிச்சாலும் அந்த ஆசை என்னால விட முடியலையே. அந்த உள்ள படுத்து கிடக்கிறவர் என்ன செய்யணும் தெரியுமா? வெளியே மாற்றி உள்ள யாரை கொண்டு வைக்கணும் தெரியுமா? அந்த தேவனுடைய வித்து. சந்தோஷமா? 2 ஆவிக்குரிய, ஒன்று வித்து வசனம் என்கிற வித்து, 2 என்னன்னு கேட்டாச்சுன்னா பரிசுத்த ஆவி என்கிற வித்து. பிரைஸ் தி லார்ட். அது யாருக்கு மேல ஊற்றப்பட்டது, யாருக்கு மேல வந்தது என்றால் லூக்கால நீங்க படித்தால் உங்களுக்கு புரியும். லூக்கால சுவிசேஷம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அதனுடைய பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் 1ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 35ஆம் வசனத்தை படித்து பாருங்க. அவளுக்கு பிரயுத்தரமாக நிழலிடும் உன்னிடத்திலிருந்து என்ன பறக்கும் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. உள்ளந்து என்ன வெளியே வரும்? பரிசுத்தம். உள்ளந்து என்ன வெளியே வரும்? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் தி லார்ட். உள்ளந்து என்ன வெளியே வரணும் சொல்லுங்க? பரிசுத்தம் வெளியே வரணும். ஆனா இப்ப என்ன வந்துட்டு இருக்கு? பாவம் வெளியே வருது என்றால் பிரைஸ். இன்னைக்கு ஏன் எனக்கு அபிஷேகம் தேவை என்று கேட்டால் பிரைஸ் தி லார்ட், உள்ள இருக்கிற அந்த பாவம் பலனற்று போய் அம்மை சொத்திரம் தேவனுடைய ஆவி எனக்குள்ள என்ன செய்யணும்? பலன் உள்ளதாய் மாறணும். அதற்கு ஒரு ஜஸ்ட் ஒரு தொடுதல் அல்ல எனக்கு தேவை, என்னை நிரப்பப்படுகிற ஒரு பகுதி நமக்கு தேவை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியை குறித்து கர்த்தர் எனக்கு கற்று தந்த காரியம் பிரைஸ் என்னவென்று கேட்டால், இப்ப நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி இருக்கு பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். தங்கச்சிமா நல்ல கவனிங்க பிள்ளை. எனக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருக்கு. ஆனா என்னவும் கூட இருக்கு, பாவம் இருக்கு.
வசனம் சொல்லுது தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய முடியாது. அப்ப நான் செய்கிறேன் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடக்குது என்றால், இன்னைக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் ஒரு பாவம் செய்யாதவனாய். பிரைஸ் அல்லாஹ். நான் நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாத அளவில் என்னை நிரப்புகிற, என்னை முழுமையாய் ஆளுகை செய்கிற ஒரு பரிசுத்தாவின் வல்லமை என்னை ஆட்கொள்ள வேண்டும். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணல, ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்லுகிறேன். பிரைஸ் அல்லாஹ். அப்ப நீங்க கேட்பீங்க, பிரைஸ் அல்லாஹ் பாஷை, எங்களுக்கு அந்நிய பாஷை இருக்கு பாஷை, நல்லா நாங்க ஆராதிக்கிறோம், நல்ல இதெல்லாம் இருக்கு பிரைஸ். ஆனா இதை விட்டுட்டு வெளியே போயாச்சு, அது இல்லாம போயிருது இல்லையா? அப்ப பரிசுத்தாவி என்பது என்ன என்பதை குறித்து ஒரு விதத்தில் உங்களுக்கு சொல்லி தந்து நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷம், பிரைஸ் அல்லாஹ், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 20ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. 20ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஸ்தோத்திரம், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். 19ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் கீழே படிச்சுவாங்க. அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைஸ் அல்லாஹ். இப்ப என்ன நடந்துச்சு? பரிசுத்தாவியினால் இயேசு ஊதினார். அவர்கள் எதை பெற்றுக் கொண்டார்கள் சொல்லுங்க? கன்ஃபார்ம் தானே? பரிசுத்தை பெற்றுக் கொண்டாச்சு இல்லையா? பிரைஸ் அல்லாஹ். ஆனால் யோவான் 21ஆம் அதிகாரம் படிக்கும் போது, அவன் அதனுடைய 2ஆம் வசனத்தில் படிக்கும் போது மீண்டும் வலை எடுத்துட்டு எங்க போயாச்சு சொல்லுங்க? பிரைஸ் அல்லாஹ். இப்ப இந்த கேரக்டர், இந்த காரியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது யார மாதிரி இருக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவம் ஆகும். அல்லேலூயா. பரிசுத்தாவி ஊதப்படுது, கிடைக்குது. அடுத்த நாளைக்கு மீண்டும் எங்க போய் நிக்கிறோம்? சொத்துறோம். பாவத்தை ஜெயமெடுக்க முடியலன்னா என்ன? ஜபத்தோடு கவனிங்க. பரிசுத்தாவியர்களுக்கு என்ன நடந்தது அங்க பாருங்க. ஊதும் போது என்ன கிடைச்சது தெரியுமா? ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு, ஒரு தொடுதல் கிடைச்சது. பிரைஸ் அல்லாஹ். இன்றைக்கும் பல நேரங்களில் நம்மளை என்ன தெரியுமா, பாவம் செய்யும் போது தொடுகிறா, தொட்டு மக்களே இது பண்ணாத இது பண்ணாத என்று சொல்லி நம்மளை என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், தொட்டு உணர்த்துன அனுபவம் எனக்கு வேண்டாம், என்னை நிரப்புகிற அனுபவம் எனக்கு வேணும். ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்துக்கு வந்த பாஷை, இந்த அபிஷேகத்துல ஒரு கொஞ்ச நேரம் நான் துள்ளுகிறதோ இல்ல தகை தட்டுறதோ அபிஷேகம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தேவை, அதெல்லாம் இல்லைன்னு இல்லை. அதோடு என்ன செய்யக்கூடாது? நின்றக்கூடாது. என்ன நடக்கணும் தெரியுமா? என்னை நிரப்பணும். அவர்களை முழுவதும் பரிசுத்தாவியால் என்ன செய்யப்பட்டதா? நிரப்பப்பட்டதென்றால், முழுமையாக்கப்பட்டதென்றால், எனக்கு கண்ணு, எனக்கு தலை, என் பார்வை, என் பேச்சு, என் எண்ணம், என் நடத்த எல்லாம் வேறொன்றாக மாற வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, எனக்கு இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், தொடுதல் எனக்கு வேண்டாம், அந்நிய பாஷை பேசி முடிக்கிறதான பகுதி எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? நிரப்பப்படுதல். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, நான் பரிசுத்தாவிக்குள் நிரப்பப்படும் போது என்ன வெளிப்படும் தெரியுமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். எது வெளிப்படும்? பரிசுத்தாவி உண்டுனா என்ன வெளியே வரும்? ஆவியானுடைய கனியோ, ஆவியானுடைய குணம். எனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறதுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? எனக்குள்ள என்ன வெளியே வரணும் தெரியுமா? அவருடைய சுபாவம் எனக்குள்ள வெளியே வரணும். பிரைஸ் தி லார்ட். இப்ப நமக்குள்ள அந்த ஒரு சுபாவம் வராமல் போனதுக்கு காரணம், இன்னும் நம்ம என்ன செய்யறது தெரியுமா? பரிசுத்தாவினால் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு விளங்குதா தெரியல? பிரைஸ் தி லார்ட். 9 விதமான கனி இருக்கா? பிரைஸ் தி லார்ட். இந்த 9 விதமான கனி இந்த ஜெப வீட்டுக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இன்னைக்கு ஊற்றப்படணும். அதாக்கும் பரிசுத்தாவியினுடைய நிறைவு. அதான் பரிசுத்தாவியால் நிரப்பப்படுகிறதான பகுதி. பிரைஸ் தி லார்ட். கைகளுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒரு விஷயம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தொட்டு அனுப்பக்கூடாது, என்னை நிரப்பி அனுப்பணும். நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக சொல்லுங்க, என்னை தொட்டு அனுப்பக்கூடாது, என்னை நிரப்பி அனுப்பணும். சொல்லுங்க பிள்ளைங்கள் எல்லாம் சொல்லுங்க, என்னை தொட்டு அனுப்பக்கூடாது, என்னை நிரப்பி அனுப்பணும்.
என்னை தொட்டு அனுப்பக்கூடாது. நம் பாவத்தில் மீண்டு விழுகிற இடத்துல தொட்டு அனுப்பக்கூடாது. என்னை நிரப்புகிற என்னை நிரப்புகிற என்னை நிரப்புகிற என்னை நிரப்புகிற. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் சோத்திரத்தோடு ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இப்போ பரிசுத்த ஆவியை, இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் பரிசுத்த ஆவி என்றால் என்ன. இனி பரிசுத்த ஆவி ஏன் நமக்கு வேணும்? பிரைஸ் தி லார்ட். நான் பிரசங்கமா எடுக்கல. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு பரிசுத்த ஆவி தேவை? இப்ப பரிசுத்த ஆவி எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து ஒரு காரியத்தை வசனத்திலிருந்து நம்ம படிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய ஆமென் 4ஆம் அதிகாரத்துக்கு உங்க எண்ணங்களை சிந்தைகளை திருப்பிக் கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அங்கே அதனுடைய 6ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, சரி இப்ப பாருங்க சிஸ்டர், என்ன ஜெபத்தோடு கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சகோதரி தண்ணி எடுக்கும்படியா வருகிறார். இயேசு ஒரு கிணற்றின் கரையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இளைப்படைந்தவராய் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் மணி, 6ஆம் வசனம் கடைசியில் ஏறக்குறை 6ஆம் மணி வேளை. 6ஆம் மணி வேளை என்று சொன்னால் நமக்கு அவங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் டிஃபரெண்ட். அப்படி என்றால் கரெக்டா 12 மணி சொல்லுங்க. மத்தியானம் பிரைஸ் தி லார்ட் 12 மணி. அதுக்கு என்னது 6ஆம் மணி வேளை அப்படின்னா இப்போ நமக்கு கரெக்டா 12 மணிக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு மத்தியானம், இப்போ நமக்கு நல்ல மழைக்காலம், அப்படி மழை கொஞ்சம் இதாக இருக்கு. ஆனால் இந்த சமாரியா ஸ்திரீ அவன் கிராமத்தை விட்டு, கிராமத்தில் என்ன இருக்காது, அங்கே தண்ணிகள் குறைவு. அப்போ இந்த தண்ணி எடுக்கிறதுக்காக கிராமத்துக்கு வெளிப்புறத்தில் இருக்கதான ஒரு இடத்துக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். அந்த தண்ணி எப்ப எடுக்க வருவார்கள் என்றால் வழக்கம். இப்போ கூட நமக்கு முன் காலத்தில் கூட நம்ம தூரத்தில் தண்ணி எடுக்க போகும்போது, இல்லை இன்றைக்கும் நம்ம திருநெல்வேலி தாண்டி அப்புறத்துக்கு பார்க்கும்போது தூர இடத்துல தண்ணி எடுக்க போகும்போது ஒன்றி காலமா போவாங்க, இல்லைன்னா எப்போ போவாங்க சொல்லுங்க, காலமா இல்லைன்னா சாயங்காலம் தான் தண்ணி எடுக்க போவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த ஸ்திரீ எப்ப போறாள் என்று கேட்டால் மத்தியானம் 12 மணி, நல்ல வெயில். அந்த வெயில் நேரத்தில் யாரும் எங்க போக மாட்டாங்க தண்ணி எடுக்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்ப ஏன் இவளுக்கு இந்த 12 மணி வேளையில இவ எதை நோக்கி போறா? ஏன்னா அவளுக்கு அங்க ஒரு பதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுக்கு பயங்கர தாகம். ஸ்தோத்திரம். பயங்கர தாகம். இந்த 12 மணிக்கு என்ன இவளுக்கு அப்படி தாகம் அப்படி என்று கேட்டால் பாவத்தின் மேல் என்னது தாகம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஸ்திரீக்குள்ள என்னன்னு கேட்டாச்சுன்னா பாவம். பாவம். இப்ப இயேசு இவளும் கான்வர்சேஷன் நடக்குது. இயேசு வந்து கேட்கிறா தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்ட உடனே பிரைஸ் அந்த ஸ்திரீ சொல்லுகிற ஒரு பதம். பிரைஸ் எல்லாம் ஆமே சோதர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. யூதர்கள் சமாரியரோடு என்ன செய்வதில்லை, கலப்பதில்லை. நீ யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் யார் தெரியுமா? சமாரிய ஸ்திரீ. மாத்திரமல்ல இந்த 12 மணி வேளை யாரும் இல்லாத நேரத்தில் நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் தெரியுமா? பாவம். புரிஞ்சவங்களுக்கு ஆயுசோத்தர். எதற்கு? பாவம். பாவம். பிரைஸ் தி லார்ட். இப்ப வந்துட்டு இயேசு சொல்லுகிறார் பிரைஸ் தி லார்ட், தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவன் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீ என்ன செய்திருப்ப? கேட்டிருப்ப. அவர் உனக்கு என்ன தருவார்? சோத்திரம். அல்லேலூயா. இப்ப என்ன பிரச்சனைனா, ஏன் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியலன்னா யாரு தெய்வம் யாருன்னு நம்ம என்ன செய்யல, அறியல. இந்த சமாரிய ஸ்திரீக்கு என்ன தெரியலன்னா, நாம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறது யாருண்டு. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல ஒருத்தர் எழுந்தருளி நிற்கிறாரு. இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு மகிமையை எழும்பி நிற்கிறாரு. அவர் யார் என்று நான் அறிந்தால் நான் வேற ஒரு இடத்துல போட்டு அவர்கிட்ட கேட்பேன், எனக்கு அதை தரணும் ஆண்டவரே. கைகளோத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இப்ப பாருங்க. ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்ன யாரு நான் தாகத்துக்கு தானு கேட்கறது யாரு நீ தெரிஞ்சிருந்தா பிரைஸ் தி லார்ட் நீயே என்ன செய்திருப்ப? கேட்டிருப்ப. நான் உனக்கு என்ன தருவேன்? அம்மை பிரைஸ் அங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். கைகளத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்ப என்ன பிரச்சனை? இப்ப நான் வரும்போது பாஸ் ஒரு வசனம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். லூக்காவுல இல்லையா? என்னது? கேளுங்கள் தரப்படும்,
அப்படிதானே? அந்த வசனத்தினுடைய ஒரு காரியத்தை பாஸ்டர் பேசிட்டு இருந்தார் நினைக்கிறேன். பிரைஸலா. லூக்கா 11 பிரைஸலா பிரைஸலா அதனுடைய 13 படிக்கும்போது 11 13 பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது. பிரைஸ். இதுக்கு மேல நீங்க படிச்சாச்சுன்னா சொல்லப்பட்டு கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தேடுங்கள் கண்டடைய முடியும். பிரைஸலா. எதற்கு சொல்லப்பட்டது? தேடுங்க தட்டுங்க உங்களுக்கு வானத்தை பொத்து கத்த நன்மை தருவார் இல்ல. சொத்திரம் தட்டுங்க உலகத்து நன்மைக்காக இல்ல சொல்லப்பட்ட வசனம். எதற்காக தட்டணும், எதற்காக கேட்கணும்னா பரிசுத்த ஆவிக்காக. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, கேட்கலையே நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீயே கேட்டிருப்ப, உனக்கு நான் என்ன தந்திருப்பேன்? ஜீவநதி. இன்னைக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கண்டிப்பாக இங்கே கத்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் இன்னைக்கு என்னை நிரப்பத்தக்கதான ஒரு தண்ணீர் அவர் தருவார் என்று. பிரைஸ். ஏன்னா கண்டிப்பா இந்த சமாரியா ஸ்திரீக்கு இப்ப என்ன தேவை தெரியுமா? தண்ணி தேவை. ஏன்னா இவ இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டா, எந்த தண்ணி பருக வந்திருக்கா தெரியுமா? சொத்தம் சொல்லுங்க. பாவத்தண்ணி. அதனாலதான் பைபிள் சொல்லப்படு ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பாவத்தை தண்ணீர போல குடிக்கிறாங்க, தண்ணீர போல குடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆமென் சோத்திரம். ஏதோ ஒரு உலகத்தின் பாவங்களில ஆமென் பாவத்துல தண்ணீரை குடித்து உலகம் பாவம் ஆமென் அசுத்தம் என்கிற தண்ணீரை குடித்து இன்னும் பாவம் செய்ய உங்களை தூண்டி கொண்டிருக்கதான ஒரு தாகம் இருக்குமெண்டா இன்றைக்கு இந்த ஆமென் வேளையில அந்த தாகத்தை மாற்றி ஜீவ நதியா இருக்க உண்டை என் தேவன் தரபடியா வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, அப்பா அப்பா எனக்கு இந்த பாவத்துக்கு மேல தாகம் தீரலையே, பாவத்துக்கு மேல தாகம் தீரலையே, பாவத்தை உட்கொண்டு கொண்டிருக்கிறேன், பாவத்தை விட முடியல. ஒரு நாளைக்கு விடுகிறேன், ஆனால் திரும்ப எனக்கு தொடருது. எனக்குள்ள பாவம் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதனால தானே சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார், எனக்குள் வாசமாய் இருந்து கொண்டிருக்கிறது, என்னால விட முடியல. நான் பாவத்தை பச்சை தண்ணி போல குடிச்சிட்டு இருக்கேன்பா, என்னால விட முடியல. இன்னைக்கு ஆண்டவரே பரலோகத்தை குறித்த ஆண்டவரே தெய்வத்தை குறித்த வெளிப்பாடு எனக்கு வரட்டுமே. ஆமென். அதனால நான் தேவன் தருகிறதான அந்த நல்ல ஜீவ தண்ணீரை பருக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ கேக்குறா பிரைஸ் தி லார்ட், எனக்கு அந்த தண்ணீர் வேணும். பிரைஸ் தி லார்ட். படிங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய பிரைஸ் தி லார்ட். ஆமென். 13ஆம் வசனம் படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, உன்னுடைய தகப்பன்மார்கள் பிதாக்கள் வைத்ததான இந்த கிணற்றின் தண்ணீரை குடித்தால் உனக்கு என்ன உண்டாகும்? தாகம். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் என்ன உண்டாகும்? தாகம் உண்டாகும். அல்லேலூயா. அப்படின்னா இந்த உலக பிரகாரமாக எந்த நீங்க அனுபவித்தால் அதுக்கு பின்னாடி ஒரு திருப்தி வரவே உலகத்துல எதை பிரைஸ் தி லார்ட் எந்த பாவத்தை செய்தாலும் எந்த காரியத்தில் போனாலும் உலக பிரகாரமா எதை செய்தால் அதுல என்ன தீரல சொல்லுங்க? திருப்தி வரல. இன்னும் நமக்கு என்ன வேணும்? பணம் சம்பாதித்த ஆசை தீரல, பாவம் செய்த ஆசை தீரல. அதனால தான் பாவம் செய்கிறவன் அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும் என்று சொல்லும் போது பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, ஆமென். இயேசுவா சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், நீ இதுவரைக்கும் குடித்துக் கொண்டிருக்கிற அல்லது நீ இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது இதுவரைக்கும் நீ செய்து கொண்டிருக்கிற பாவத்தை செய்கிறதால உனக்கு என்ன கிடைக்க போறதில்ல? திருப்தி கிடைக்க போறதில்ல. இன்னும் உனக்கு அதை குடிக்கணும், இன்னத பாவத்தை செய்ய வேண்டும் என்று தூண்டுமே அல்லாமல் இதுல இருந்து உனக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என நான் உனக்கு ஒன்றை தருவேன் சொல்லும் போது அவள் சொல்லுகிறதான காரியம் என்ன தெரியுமா? நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த 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 அபிஷேகம், இந்த பரிசுத்தாவின் நிறைவு எங்க? உள்ளத்துல இருதயத்துல ஜீவ காலமாக என்ன செய்யுமா? பிரைஸ் தி லார்ட். நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்று. கர்த்தர் நல்லவர். கைகளத்தை கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இப்ப நான் கேட்கிறேன், பிரைஸ் தி லார்ட், எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? வெளியே இல்ல, எனக்கு உள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிச்சா உனக்கு உள்ள என்ன உண்டாகும்? நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்று. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேல அதனால தான் அப்போஸ்தலன் தாவீது சொல்லுகிறான், நிரம்பி வழியுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொன்ன உடனே அங்க அந்த சகோதரி சொல்லுகிறா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, ரெண்டு காரியம், தாகம் உண்டாகாமலும்
நான் இனி இந்த இடத்துக்கு வராமல் இருக்கும்படிக்கு அந்த தண்ணி எனக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளவுதான் முக்கியமான காரியம். இதை குறித்து நம்ம ஜெபத்தோடு நம்ம இப்ப தியானிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். என்ன காரியம்? 2 காரியம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்ன வரக்கூடாது? தாகம் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஏன் இங்க கவனிக்கணும், இந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவளுக்கு எத்தனை கணவன் உண்டு? 5 கணவன். அடுத்து ஒண்ணு என்னது? பிரைஸ் தி லார்ட். இவ பாவம் செய்து இன்றைக்கும் அந்த சமாரிய ஸ்திரீ பகல்ல வந்தது எதுக்கு தெரியுமா? ஒரு பாவத்தை கூட செய்யலாமா, பாவத்தில் திருப்தி அடையாமல் பாவத்தை செய்யும்படியா வந்திருக்கதான சகோதரியை பார்த்தாக்க இயேசு சொல்லுகிறார். அன்பு பிரதர், இன்னைக்கு இந்த பகல் வேளையில வந்திருக்கிற நமக்கு இன்னைக்கு எதுல திருப்தி இல்லை தெரியுமா? பாவத்துல திருப்தி இல்லை. அவ சொன்ன ஒரு பதம், ஆண்டவரே எனக்கு புரிஞ்சிட்டு, எனக்கு என்ன வேணும்? இந்த ஜீவ தண்ணீர் எனக்கு சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும். அதுக்கு 2 காரியம் நம்ம செய்யணும். அவ சொன்னதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு இனி என்ன வரக்கூடாது? இந்த உலகத்தின் பிரகாரமான பாவத்தில் எனக்கு என்ன வரக்கூடாது? சோதரம், இந்த உலகத்தில் எனக்கு என்ன வரக்கூடாது? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். எதற்கு பரிசுத்தாவி தெரியுமா? எதற்கு பரிசுத்தாவி தெரியுமா? உலகத்தின் பாவத்தை ஜெயிக்கிறதற்காகும் பரிசுத்தாவி. அதனாலதான் கேட்கிற, பிரைஸ் தி லார்ட், நான் இனி என்ன செய்யக்கூடாது? இப்போ நான் செய்துட்டு இருக்கதை நான் என்ன செய்யக்கூடாது? எனக்கு செய்யக்கூடாது. ஆண்டவரே, எதுக்கு எனக்கு பரிசுத்தாவி தேவை? பிரைஸ். இப்ப நான் செய்துட்டு இருக்கேன் இல்லையா? செய்துட்டு இருக்கோமா இல்லையா? இப்ப நான் செய்துட்டு இருக்க பாவத்தை நான் என்ன செய்யக்கூடாது? மீண்டும் செய்யக்கூடாது. 2வது ஒரு காரியம் சொல்றாரு, நான் ஒருவேளை இப்ப தண்ணீரை குடிச்சிட்டு போயிட்டு திரும்ப நான் என்ன செய்யக்கூடாது? இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பாவத்தை விட்டாச்சு, பாவத்தை விட்டுச்சேன், மீண்டும் பழைய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் சொல்லுகிறாரு, எனக்கு இந்த உலகத்தினுடைய பாவத்தில் எனக்கு தாகம் வரக்கூடாது. கைகளத்தை கர்த்தரை சோதரம் பண்ணலாம். நான் கேட்கிறேன் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், நம்ம இங்க இருக்கிற எத்தனை பேர் தெரியுமா இனி இந்த பாவம் செய்ய மாட்டோம்னு தீர்மானம் எடுத்த எத்தனை பேர்? இனி இந்த பாவமே, இனி இந்த வாட்ஸ்அப் எனக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். இனி இந்த அசுத்தம் எனக்கு, கவனிங்க, 5 பேர் இருக்கிறாங்க. இனி போதாதுன்னு 6வது. சோதரம். அல்லேலூயா. 5 ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. இன்னும் ஃப்ரெண்டு, இன்னும் பாய் ஃப்ரெண்டு, இன்னும் கேர்ள் ஃப்ரெண்டு. பிரைஸ். 5 ஆப் இருக்கு. இனி அடுத்த ஒரு ஆப் கூட. பிரைஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், அப்புறம் என்னெல்லாம் கிராம், பிரைஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கு. பிரைஸ். இதுல எல்லாம் இருந்து நமக்கு ஆசை இன்னும் என்ன செய்யல? தீரல. மொபைல் போனை யூஸ் பண்ணி நமக்கு இன்னும் ஆசை தீரல. பிரைஸ் எல்லாம். நான் பெரியவர், சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்ல, பெரியவர்களை உட்படுத்த இன்னைக்கு பேச வேண்டியதா இருக்கிறது. எல்லாருக்கும் உலகத்துல பாவத்துல துணி எடுத்து ஆசை தீரல்ல, உடுத்த ஆசை தீரல, புசித்து ஆசை தீரல, ஒன்றிலும் திருப்தி இல்லாமல் இருக்கும் போதாக்கும். பிரைஸ் தி லார்ட். அவ சொன்ன ஒரு பதம், ஆண்டவர் எனக்கு இனி எதுல தாகம் வரக்கூடாது? இப்ப நான் செய்து கொண்டிருக்கிற ஒரு பாவம், அந்த பாவத்துல எனக்கு தாகம் வரக்கூடாது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் இப்ப செய்துட்டு இருக்கிறது என்னது? பாவம். இதுல எனக்கு என்ன வரக்கூடாது? தாகம் அல்ல ஆசை அல்லது எனக்கு விருப்பம் வரக்கூடாது. ஒரு விஷயம் கையை உயர்த்தி பிடிச்சு ஜெபம் பண்ணுங்களேன். நீங்க என்ன பாவம் செய்யறீங்கன்னு எனக்கு தெரியாது, நம்ம என்ன பாவத்தில் இருக்கோம்னு தெரியாது. பரிசுத்தாவி வேண்டுமென்றால் ஒரு விஷயம் கேளுங்க. அது என்ன? தங்கச்சி, நீ பண்ணுகிற எந்த தப்பா இருந்தால் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லு. தம்பி, நான் எந்த பாவத்தை செய்கிறேன்? எதை உன்னால விட முடியல? உனக்கு தெரியுதா இது பாவம்? தெரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நான் செய்கிறது பாவம் தான், நான் பண்ணிட்டு இருக்கிறது. எனக்கு அந்த கோபத்தை விட முடியல, பிரைஸ், எனக்கு அந்த அசுத்தத்தை விட முடியல, அந்த இச்சையனால விட முடியல. அதுக்கு மேல எனக்கு ஆசை. மொபைல் போனை பார்க்காம இருக்க முடியல, கேம் விளையாடாம இருக்க முடியல. எனக்கு அதுக்கு மேல ஆசையா இருக்கம்பா, எனக்கு அதுக்கு மேல பயங்கர தாகமா இருக்கு. சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்கிற தப்பு தான்ப்பா, எனக்கு இந்த பாவத்துக்கு மேல எனக்கு தாகம் வரக்கூடாது, எனக்கு பாவத்துக்கு மேல தாகம் வரக்கூடாது. நான் செய்து கொண்டிருக்க இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்க பாவம், ஒருவேளை சர்ச்சுக்கு வரும்போது நான் அதை ஆஃப் பண்ணி வந்திருக்கலாம், சர்ச்சுக்கு வரும்போது நான் ஹோல்டு பண்ணிட்டு வந்திருக்கலாம். நான் செய்துட்டு இருக்க பாவம், அது எந்த பாவமா இருக்கட்டும், எந்த இச்சையா இருக்கட்டும், எந்த அசுத்தமா இருக்கட்டும். எத்தனை பேர் உண்மையா சொல்லுகிறீங்க? பிரதர்,
பிரைஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளுக்குள்ள நம்ம நன்மை செய்ய விடாதபடி ஒன்று இருக்கு இல்லையா? தங்கச்சி, உன்னை நன்மை செய்ய விடாத ஒன்று இருக்கு இல்லையா? உன்னை ஜெயம் எடுத்துக் கொண்டிருக்க ஒன்று இருக்கு இல்லையா? உன்னை சத்துருவாய் உன்னை தினம் உன்னை வாழ்க்கையை தகர்த்து கொண்டிருக்க ஒன்று இருக்கு இல்லையா? பிரைஸ் எல்லாம் இன்னைக்கு சொல்லுங்க, எந்த பாவம் அது எந்த பாவமா இருக்கட்டும், பிரைஸ் எல்லாம் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, இந்த பாவம் என்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதப்பா, இது என்னால விடவே முடியலப்பா, இது என்னால விடவே முடியல. பிரைஸ் எல்லாம் ஏன் எனக்கு பரிசுத்தாவி தேவைனா, இப்ப நான் செய்துட்டு இருக்கத இதை நான் செய்யாம தடுத்து நிறுத்துவதற்கு எனக்கு பரிசுத்தாவி தேவை. கேளுங்க, ஆண்டவரே, இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, இதை நான் இனி செய்யக்கூடாதப்பா, அதற்காக எனக்கு பரிசுத்தாவி தேவை. எனக்கு வேற ஒன்றுக்கு வேண்டாம்ப்பா, நான் செய்கிறது தப்பு, இந்த தப்புன்னு எனக்கு தெரியுதப்பா, இதை என்னால செய்யாம இருக்க முடியல, இதை தடுப்பதற்கு, இந்த பாவம் என்னை ஜெயிக்காமல் இருக்கிறதற்கு எனக்கு அந்த தண்ணி தேவை. நல்ல நல்ல வாய்களை திறந்து ஓ ரஹஸ்யா கத்துநாதலம ஷம்துநாதனா அகதிகடல கத்துநாதனா ஹஸ்யா கத்துநாதனா ஹதுனா ரகதிக கத்துநாதனா. பிரைஸ் அலாட், பிரைஸ். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அறிக்கை செய்யுங்க. நான் இப்ப செய்துட்டு இருக்கேன், நான் தப்பு பண்ணி தான் பாஸ்டர் இருக்கேன், நான் தப்பு பண்ணி தான் இருக்கேன், இது என்னால விட முடியல. ப்ளீஸ், இதை விடுவதற்கு, இதை என்ன வேண்டாம் வைப்பதற்கு எனக்கு அந்த தண்ணி வந்தாதா, அந்த ஜீவ நதி எனக்குள்ள வந்தா, எனக்கு உள்ளத்துல ஊறுகிற அந்த நதி வந்தாதா என்னால ஜெயம் எடுக்க முடியும். என் உள்ளத்துல பாவம் இருக்கு, இச்சை இருக்கு, பெருமை இருக்கு, அசுத்தம் இருக்கு, வேசித்தனம் இருக்கு, எனக்கு உள்ளத்துல என்னெல்லாம ஓடிட்டு இருக்கு, என் மைண்ட் என்னெல்லாம ஓடிட்டு இருக்கு, என்னால அந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அசுத்தத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு விஷயம் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த தண்ணி எனக்கு வேண்டாம், இந்த தண்ணி எனக்கு வேண்டாம், எனக்கு நீ தாகம் வரக்கூடாது. கண்ணை மூடி வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு இந்த பாவத்துல தாகம் வரக்கூடாது. எவ்வளவு சத்தம் உயர்த்த முடியுமோ அவ்வளவு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரேன்னு கேளுங்க, கூப்பிடுங்க. உங்க ஜெப சத்தம் எழும்பட்டும், அப்பா கையை உயர்த்தி பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு இது வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். ஆமே. ஏசப்பா வந்த உடனே அவளுக்கு ஜீவ நதியை கொடுக்கல, அவளே சொல்லுகிறா, எனக்கு அது வேண்டாப்பா, ப்ளீஸ் எனக்கு அது வேண்டாம், ப்ளீஸ் எனக்கு அந்த தாகம் எனக்கு இன்னைக்கு இந்த பகல் வேளை வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் என்னால ஜெயிக்க முடியல? அந்நிய பாஷை இருக்கு, நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா துதிக்கிறேன், ஆனா எனக்கு உள்ளது வெளிப்படுகிற பாவத்தை, எனக்கு உள்ளது வெளிப்படுகிறதான கோபத்தை, எனக்கு உள்ளது வெளிப்படுகிற அசுத்தத்தை என்னால ஜெயிக்க முடியலையே, கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவரே, இந்த பாவம், இத்தனை வருஷமா நான் விசுவாசியா இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் ஆண்டவருக்காக நிக்கிறேன், ஆனால் இந்த பகுதியில் என்னால ஜெயம் எடுக்க முடியல, எனக்கு அந்த தாகம் வரக்கூடாது, அந்த தாகம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, பாவத்தை கொடுத்த தாகம் எனக்கு வேண்டாம். பாருங்க, என்ன சொல்றா, எனக்கு என்ன வரக்கூடாது? எத்தனை பேர் உங்களுக்கு உள்ளந்து புரியுதுன்னு தெரியல. நான் செய்து கொண்டிருக்கிறதை இனி நான் செய்யாதபடி இருப்பதற்கு. ஏன்னா எனக்கு இப்ப என்ன இருக்கு, நான் பேசிட்டு இருக்கும் போது என்ன இருக்கு தெரியுமா? தாகம். சோத்ரம், இப்ப நான் சர்ச்சுக்குள்ள வரும்போது என்ன இருக்கு தெரியுமா? தப்புன்னு தெரியுது, ஆனா என்னால அந்த யோசனையை, அந்த சிந்தனையை, அந்த காரியத்தை என்னால் என்ன செய்ய முடியல, விட முடியல என்றால் இன்னைக்கு கேட்கிற, ஆண்டவரே பிரைஸ் அல்லாஹ், எனக்கு தெரியுதப்பா தப்புன்னு தெரியுது, இதை நான் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதபடி இருப்பதற்கு எனக்கு அந்த தண்ணி தேவை. பிரைஸ் அல்லாஹ். ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூன்றல்ல, அஞ்சுக்கும் மேற்பட்டது. பிரைஸ் அல்லாஹ். இரண்டாவது ஒரு பதம் சொல்லுகிற, ஆண்டவரே நான் மீண்டும் என்ன செய்யக்கூடாது, இந்த 12 மணிக்கு இந்த இடத்துக்கு சோத்திரம் மீண்டும் பாவம் செய்யக்கு, இன்னைக்கு ஒருவேளை ஜெபத்தை விட்டுட்டு நல்ல சந்தோஷமா நான் போனாலும் மீண்டும் அந்த பழைய பாவத்துக்கு சோத்திரம் 40 நாள் ஜெபத்தில் நான் விடுதலை அடைஞ்சாலும் 41ஆம் நாள் யார் வந்து நிப்பா தெரியுமா? பிரைஸ் அல்லாஹ். நான் எங்க சர்ச்சில் 40 நாள் ஜெபம் நடத்த சொல்லு. 40 நாள் ஜெபம் சந்தோஷம் தான், 40 நாள் ஜெபம் முகம் பிரகாசிக்கும் தான், 40 நாள் ஜெபம் சக்சஸ் தான். 41ஆம் நாள் வருவா மேப்படியாய். 40 நாள் ஜெபத்தையும் போட்டு உடைச்சு போட்டான் மோசே. 40 நாள் எங்க இருந்தாரு மோசே? 40 நாள் எங்க இருந்தாரு? மலைக்கு மேல தேவனோடு இருந்த மனுஷன். 41ஆம் நாள் எல்லாத்தையும் போட்டு எதுக்கு ஜெபம் பண்ணாரோ, எதுக்கு ஆராதிச்சு அது போட்டு, இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க மீண்டும் அந்த பழைய பாவம், மீண்டும் பழைய கோபம்? பிரைஸ் அல்லாஹ். ஆமே. அதனாலதான் நியாயாதிபதிகள் புத்தகத்துல சிம்சோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த சிம்சோனுக்கு வாழ்க்கையில ஒரு விஷயம், கல்யாணம் பண்றதுக்கு போற வழியில ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்கொண்டு வந்துச்சு. ஆமே. அல்லேலூயா.
கவனிங்க. சிங்கம் எதிர்கொண்டு வந்தப்போ என்ன செய்தான் தெரியுமா? ஒரு ஆட்டை கீறுவது போல என்ன செய்தான்? எனக்கு கர்த்தருடைய ஆவி அவனுக்கு மேல. அதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டா இல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன வந்துச்சு? பரிசுத்தாய் வந்து கீறி போட்டான். அடுத்து இல்ல. பிரைஸ் எல்லாம் அதான் சொல்றேன், அந்த நேரத்தில் பரிசுத்தாய் இருந்துச்சு. அடுத்த நேரம் சோத்திரம் தொடுது வந்து அந்த நேரம் அது இல்ல, எனக்கு நிரப்பப்படணும். பிரைஸ் எல்லாம் ஆட்டை கிழிச்சிட்டான், சந்தோஷம். இப்ப பாருங்க, சில நாளைக்கு பின்பாடு என்ன செய்கிறான் என்றால், நியாயாதிபதிகளின் புத்தகம் பிரைஸ் எல்லாம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. சில நாளைக்கு பின்பு அவளை விவாகம் பண்ண சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு எப்படி போனானா? பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நல்லா வந்தா எதை பார்க்க போனா? சிங்கத்தின் உடலை பார்க்க வழி விலகி போன போது அங்க போய் பார்க்கும்போது சிங்கம் எப்படி கிடக்கு தெரியுமா? பிரைஸ் எல்லாம் சிங்கம் சத்து கிடக்குது. சிங்கத்துக்கு உடல்ல என்ன இருக்கு சொல்லுங்க? சில நாள் என்று சொன்னால் ஒரு வாரம் வைப்போமே, அழுகி புழுத்து நாற்றம் எடுத்து ஈ மொய்த்து நாற்றம் எடுத்து கிட்ட போக முடியாது இருக்கிற சிங்கத்தின் உடல்ல என்ன இருக்குதான்? தேன் இருக்குது. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, நீங்க விட்டு சொந்ததான பாவம், விட்டு வந்ததான சிலது உங்களுக்கு எப்படி தெரியுமா தோன்றும்? தேனு போல சில நேரத்தில் தோணும், சில நேரத்தில் தேனு போல. சிம்சோன் எப்ப அதை எடுத்து நாக்களை வச்சானோ அதோடு கூட அவனுக்கு எல்லா கிரியையும் போச்சு. பிரைஸ் எல்லாம். அதனாலதான் நான் சொல்றேன், உயிருள்ள சிங்கத்தை ஜெயிச்ச சிம்சோன் செத்த சிங்கத்திட்ட தோற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மீண்டும் அந்த இடத்துக்கு போனதாக்கும், மீண்டும் பழைய இடத்துக்கு போனதாக்கும், விட்ட பாவத்துக்கு. அதனாலதான் இந்த சகோதரி சொல்றான், ஆண்டவரே எனக்கு தாகம் வேண்டாம் என்று மட்டுமல்ல, நான் மீண்டும் என்ன செய்யக்கூடாது? இங்க பிரைஸலா மீண்டும் நான் செய்துட்டு இருக்க பாவத்தை நான் என்ன செய்யக்கூடாது? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஒரு விஷயம் வாயை திறந்து சொல்லுங்க. பிரைஸலா. இந்த ஜபத்துல நான் சில பாவத்தை விட்டுட்டேன், இனி மீண்டும் நான் அதை செய்யக்கூடாது. மீண்டும் அந்த சத்துரு என்ன ஜெயம் எடுக்க கூடாது, மீண்டும் அந்த பிசாசு ஜெயம் எடுக்க கூடாது என்றா அவ கேட்கிற, ஆண்டவரே பிரைஸ் எல்லாம் எனக்கு அந்த தண்ணீர் வேணும், எனக்கு அந்த ஜீவ தண்ணி வேணும். உடனே இயேசு சொல்லுகிறாரு, உனக்கு தாகம் உண்டாமல் இருக்க, நீ இந்த இடத்துக்கு வராமல் இருக்க, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தாரேன். கேட்டுட்டு சொல்றாரு, ஆமே சோத்திரம், உன்னுடைய பிரைஸ் எல்லாம் படிங்க. ஆமே சோத்திரம், அதனுடைய பிரைஸ் எல்லாம் ரத்தத்தின் ஆலோசனை யோவான் 4ஆம் அதிகாரம் ஆமென் சோத்திரம் 16ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். பிரைஸ் எல்லாம். இப்ப கவனிங்க, இவளுக்கு புருஷன் உண்டா இல்லையா? சொல்லுங்க, உண்டா இல்லையா? இயேசுவே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாருன்னா, எப்படி 5 புருஷர்கள் இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு உரியவன், உனக்கு அல்ல. இப்ப கவனிங்க, இப்ப உண்டா இல்லையா இவனுக்கு? சோத்திரம். உங்களுக்கு விளங்குதான்? இவளுக்கு புருஷன் இருக்காரா இல்லையா? ஏசப்பா கேட்டப்ப என்ன சொன்னா தெரியுமா? இல்ல. பிரைஸ் எல்லாம். கைகுலத்தி கத்தரை சோத்திரம் பண்ணு. வரும்போது எப்படி வந்தா தெரியுமா? 5 இருக்கு, 6வது ஒன்றுக்கு தாகத்தோடு வந்தவ. சோத்திரம். பிரைஸ் எல்லாம். ஆண்டவர்ட்ட வந்து சொல்லுகிற, ஆண்டவரே இந்த தண்ணீரை நீர் தனிவீர் என்றால் என் உள்ளத்துல ஊறுகிற ஊற்றென்ற தண்ணீர் எனக்கு கிடைக்குமனா, நான் இங்க வரவும் கூடாது, எனக்கு தாகம் உண்டாம இருக்க அந்த தண்ணி தாரும் என்று கேட்டபோது இயேசு கேட்கிற, உன் புருஷனை கொண்டாடுங்க சொல்றான், எனக்கு இல்ல. கைகுலத்தி கத்தரை சோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆனா நிஜத்தில் அவளுக்கு என்ன உண்டு? உண்டு. இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அவ தீர்மானிக்கிறா, எனக்கு இனி அது இல்லவே இல்லை. ஏனால் இயேசு சொல்லுகிற ஒரு பதம் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? பிரைஸ் எல்லாம். எப்படி எனில், ஆமென் சோத்திரம், ஆமா நீ சொன்னது சரிதான். எப்படி 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிற உனக்கு புருஷர், இதை உள்ளபடி. அப்படின்னா இப்ப என்ன தெரியுமா? இதுவரைக்கும் உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? இதுவரைக்கும் எப்படி வந்தா தெரியுமா? பாவத்தோடு வந்தா. இப்ப இயேசு சொல்றான், இனி எனக்கு அந்த பாவம் இல்ல என்று சொன்ன மாத்திரத்தில் உள்ள என்ன ஊடுது தெரியுமா? ஜீவநதி ஊற தொடங்கிச்சு. என்ன எத்தனை பேர் தாழ்மையா ஒப்பு கொடுக்குறீங்க? பிரைஸ் எல்லாம். ஆண்டவரே நான் விட்டுருவேன், நான் இந்த பாவத்தை நீ செய்ய மாட்டேன். அப்படி ஒண்ணு இல்லம்மா, அப்படி ஒண்ணு இல்ல பிரதர். நம்ம இதே போல 100 தடவை சேலஞ்ச் பண்ணிருப்போம், நான் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன். பிரைஸ் எல்லாம். நான் இந்த மெசேஜ் பண்றது, நான் இந்த போன் பண்றது, நான் ரகசியமான பாவம் இதை நான் செய்ய மாட்டேன்னு பல தடவை நம்ம சொல்லியிருப்போம். பிரைஸ் எல்லாம். ஆனால் நம்மளால ஜெயிக்க முடியாமல் இருக்கும். இன்னைக்கு நம்ம சொல்ற, ஆண்டவரே என்னால முடியாதப்பா, பிரைஸ் எல்லாம், எனக்கு ஒரு உதவி வேணும். என்ன தெரியுமா? எனக்கு இந்த பாவத்தை குறித்த தாகம் எனக்கு வரக்கூடாது.
பிரைஸ் தி லார்ட். பாவத்தை குறித்து தாகம் வரக்கூடாது என்றால் எனக்கு எதை குறித்த தாகம் தெரியுமா அவளுக்கு இப்ப வந்திருக்கு? ஜீவ நதியை குறித்த உள்ள ஒரு தாகம். அந்த ஜீவ தண்ணீரை குறித்து உள்ள தாகம் வந்துச்சு. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இன்னைக்கு பகல் வேளை சொல்லணும், ஆண்டவரே இதுவரைக்கும் நான் பாவத்தில் தாகம் கொண்ட, இனி எனக்கு அது இல்லவே இல்லை. இதுவரைக்கும் நான் செய்ததுக்கு புல் ஸ்டாப். இனி அது எனக்கு சொந்தம் இல்லை. அந்த பாவம் எனக்கு சொந்தம் இல்லை. நான் இந்த ஜெப வீட்டுக்குள்ள இருக்கும் போது இனி எனக்கு அந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இன்றையோடு கூட அந்த பாவம் ஒளிந்து போனது. இனி அந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு இப்பொழுதுல இருந்து எனக்கு ஒரே ஒரு தாகம் மட்டும்தான், அந்த ஜீவனது எனக்கு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசப்பா இன்னைக்கு உங்களை நிரப்ப வேண்டும் என்றால் முதல்ல என்ன தெரியுமா வேணும் சிஸ்டர்? சுத்திகரிப்பு நமக்கு ரொம்ப தேவை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் இப்ப செய்துட்டு இருக்கத உண்மை ஒத்துக்கொள்ளுங்க. நான் பண்ணிட்டு இருக்கிறது என்னதான்? பாவம். நான் பண்ணிட்டு இருக்க என்னதான்? சோத்திரம். நான் பாவம் பண்ணாம நான் பாவம் பண்றேன். இப்ப ஏன் எனக்கு பரிசுத்தாய் வேணும்னா நான் செய்துட்டு இருக்க பாவத்தை என்ன செய்யணும்? நிறுத்தணும். எனக்குள் வாசமா இருக்கிற ஆமென் பாவத்தை நான் என்ன செய்யணும்? கொல்லணும். எனக்குள்ள தேவனுடைய வித்து என்கிற ஒன்று வர வேண்டும் என்றால் என்ன சமர்ப்பிக்க? ஆண்டவரே நான் பாவிதான், ஆண்டவரே நான் பாவிதான், நான் குற்றம் செய்தவன் தான், நான் தப்பு பண்ணி, எனக்கிட்ட தப்பு இருக்கு, கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு, போட்டி இருக்கு, வைராக்கியம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு காரியம் நடக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு மேல பாவத்தில் எனக்கு தாகம் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு மேல தெரியுமா தாகம்? ஜீவன் நதியா இருக்கிற கிறிஸ்துக்கு மேல எனக்கு தாகம் வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். சிம்சோன் ஒரு விசை தாகம் எடுத்து கடந்த போது, தாகம் எடுத்து உயிர் போன இடத்துல அவன் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல தேவன் பாறையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். 20 வருஷம் நியாயாதிபதியா இருக்க முடியும் என்றால் தெய்வம் கொடுக்கிற தண்ணீர் என்ன தெரியுமா? நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்றா இருக்கு. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. பிரைஸ் தி லார்ட். உண்மையாக மனப்பூர்வமா ஒரு 10 நிமிஷம் பிரைஸ் தி லார்ட், இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் மனப்பூர்வமா, ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம்பா, நான் செய்துட்டு இருக்க பாவம் எனக்கு, பிரைஸ் தி லார்ட், பாவம் செய்யாது நான் பாவமே செய்யலன்னு இல்லை, நமக்குள்ள எல்லாருக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? எனக்கு இது வேண்டாம் ப்ளீஸ், நான் செய்திருக்க எனக்கு பாவம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 3 காரியம் சொல்லி இருக்கு. ஒன்று என்னது? 2ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பலத்த காற்றடிக்கிறதான முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி. பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்தது? முதல் நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு முழக்கம். பிரைஸ் தி லார்ட். நமக்கும் என்ன உண்டு? முழக்கம் உண்டு. 3ஆவது வசனம் படிச்சு பாருங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகள், பிரைஸ் தி லார்ட், அவர்களுக்கு மேல் காணப்பட்டது. 2 என்னது? அக்கினி. பிரைஸ் தி லார்ட். 3ஆவது படிங்க. 4ஆவது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. கைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒன்று என்னது? முழக்கம். 2 என்னது? அக்கினி. 3ஆவது என்னது? நிரப்பப்படுதல். பிரைஸ் தி லார்ட். அப்ப பரிசுத்த ஆவி என்ன நிரப்பப்படால் முழக்கம் தேவை, ஆனா முழக்கத்தோடு நிற்க கூடாது. 2வது என்ன நடக்கணும் தெரியுமா? ஒரு நல்ல அக்கினினால சுத்திகரிப்பு நடக்கணும். அதனாலதான் ஏசியா சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே அசுத்த உதடுகள் உள்ளவன். ஏன் நான் அசுத்தனா இருக்கிறேன் என்றால் நான் யாரோடு கூட வாசமா இருக்கேன் தெரியுமா? அசுத்த ஜனங்களோடு குடி இருக்கனால அசுத்தம் எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள பாவம் இருக்கு. பெரிய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எனக்குள்ள பாவம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த பாவம் இருக்கென்று எப்ப அவன் ஒத்துக்கொண்டானோ அப்போ சேராபீன்கள் ஒரு குரட்டையில் அக்கினியை கொண்டு வந்து அவர் நாவை வைத்து சுத்திகரித்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? பாவம் இருக்கப்பா, இந்த பாவத்தை ஜெயிப்பதற்கு எனக்கு அந்த பரிசுத்த ஆவி வேண்டும் என்று சொல்லுகிறவங்க ஒரு விஷயம் முழங்கால் படி போடலாமே. ஒரு விஷயம் முழங்கால் படி போட்டு பிரைஸ் தி லார்ட். உங்க கைத்தட்டு சத்தம் ஒண்ணு வேண்டாம். ஒரு விஷயம் தாழ்மையா தேவ சமூகத்தில் முடிந்தவங்க முழங்கால் போடுங்க, மற்றவங்க நின்று ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் தி லார்ட். எல்லா தேவ பிள்ளைகள் கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கேளுங்க ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா. கண்ண மூடணும், வாய்களை திறங்க. உங்க ஜெப சத்தம் எழும்பட்டுமே. பிரைஸ் தி லார்ட். மைக்கு சத்தம் இல்ல. பிரைஸ் தி லார்ட். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகள் கண்களை மூடுங்க. எல்லா தேவ பிள்ளைகள் கண்களை மூடி ஒரு விஷயம் கேளுங்க. ஹல்லேலூயா. வேற ஒன்று வேண்டாம். ஆண்டவரே நான் செய்தது என்னது, நான் செய்துட்டு இருக்கிறது என்னன்னு எனக்கு உங்களை குறித்து நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கண்ணை மூடுங்க தங்கச்சி, எல்லா கண்ணை மூடி வாயை திறந்து எல்லா தேவ பிள்ளைகளும், எல்லா பெரியவர்களும், எல்லா சிறியவர்கள், எல்லா தாய்மார்களும் சில நிமிடங்கள் எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து பேசுங்க. உங்க சத்தம் எழும்பட்டும். நான் இனி பாவம் செய்யக்கூடாது, நான் இனி இந்த பாவத்துக்கு பின்னாடி வரக்கூடாது.
எனக்கு அதுக்கு தாகம் வேண்டாம். பிரைஸ் எல்லாம் அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. அவ சொல்றா இல்ல, அவ சொல்றா உனக்கு நீ ஏதாவது இருக்கான்னு ஆண்டவர் கேட்கிற. ஆண்டவர் அவ சொல்றா இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, எனக்கு அது இல்லை. நான் இதுவரைக்கும் செய்தது எனக்கு நீ வேண்டாம். இதுவரைக்கும் நான் செய்ததுதான், இதுவரைக்கும் எனக்கிட்ட பாவம் இருந்தது உண்மைதான். பிரைஸ் அலாட், 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 பிரைஸ் அலாட். உண்மையாக வாஞ்சிக்கிறவங்க கேளுங்க, உண்மையாக வாஞ்சிக்கிறவங்க, உண்மையாக வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை தாரும் என்று நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேளுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா. ஹல்லேலூயா. அன்று கேட்கிறார் பிரைஸ் எல்லாம், பரிசுத்த ஆவியை எனக்கு அந்த தாகத்துக்கு அதை தாங்கப்பா, அந்த ஜீவ நதி எனக்கு தாங்கன்னு கேட்டப்போ இயேசு சொல்றா உனக்குள்ள என்ன இருக்கா? அவ சொல்ற இல்ல 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 இல்ல, எனக்கு அது வேண்டாம். இந்த ஜெப வீட்டுக்கு வரும்போது வரைக்கும் ஒருவேளை அந்த பாவம் இருந்துச்சு பாஸ்டர், இல்ல இனி எனக்கு அது இல்ல, இனி அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், அந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம், அந்த வேண்டாத கான்டாக்ட் எனக்கு வேண்டாம், அந்த வேண்டாத அந்த ஆசை எனக்கு வேண்டாம். ஏதொண்டா இருக்கட்டுமே, ஏதொண்டா இருக்கட்டுமே. ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க எல்லாரும் ஒரு விஷயம், பாவத்தோடு தானே வாழ்ந்துட்டு இருக்கேன், பாவத்தோடு தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். வெறும் அந்நிய பாஷையில நான் போயிடக்கூடாதுப்பா, வெறும் கைத்தட்டி அந்நிய பாஷையில போயிடக்கூடாதப்பா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என் பிள்ளைகிட்ட என்னால கோபப்படாம இருக்க முடியலையே, எரிச்சல் வருது, கோபம் வருது, போட்டி வருது, பொறாம என்ன விட்டு மாறலையாப்பா. எத்தனை பேர் கண்ணீரோடு கேட்கறீங்க? ஒரு விஷயம், வாலிப தங்கச்சி கண்ணீரோடு அழுது, என்னால அதை விட முடியல, என்னால அந்த பாவத்தை விட முடியல. என்ன வாதிக்குது பாச, உள்ளுக்குள்ள 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 என்ன போராடி கொண்டிருக்கிற சில பாவத்தை என்னால விட முடியல. கேளுங்க, அழுங்க பிரதர். வெளியே நம்ம இருக்கிறதான ஒரு வாழ்க்கையில உங்க உள்ளத்துல ஆண்டவர் கனெக்ட் பண்றது எங்க தெரியுமா? வெளிப்புறத்துல இல்ல, உள்ளத்துல. உள்ளத்துல ஜீவகாலம் ஊறுகிற ஒரு ஊற்று வரணும். வலிப தம்பி கேளு, வலிப தங்கச்சி கேளு, கண்ணீரோடு கண்ணீரோடு, வெறுமையான ஜபம் இல்ல, உங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வரட்டுமே. சொல்லுங்க, ஆண்டவரே நான் தப்புதான்ப்பா, தப்புதான்ப்பா, கரெக்டாப்பா, ஜபிக்கிற அளவுக்கு நான் என் ஜீவிதம் இல்லையே. இருதயம் உடைஞ்சுனா, இருதயம் உடைஞ்சுனா கண்ணில் கண்ணீர் வரும், இருதயம் உடைஞ்சா கண்ணில் கண்ணீர் வரும். எனக்கே கஷ்டமா இருக்கப்பா, எனக்கே கஷ்டமா இருக்கப்பா. இவ்வளவு ஜபிக்கிற ஆனா ஒரு சின்ன பாவத்தை, ஒரு சின்ன கோபத்தை என்னால ஜெயிக்க முடியல, ஒரு சின்ன இச்சையை என்னால ஜெயிக்க முடியல. ஒரு சின்ன ஆசை என்னால ஜெயிக்க முடியல. நல்ல கண்ணீரோடு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம், சேர்ல இருக்கிறவங்க எல்லாம், சகோதரங்கள் எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஐயோ என்னால ஜெயிக்க முடியாத, என்னால விட முடியாது இருக்கிற, ஜஸ்ட் சொன்னா போதும், ஜஸ்ட் சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, எனக்கு அந்த தண்ணி வேணும், எனக்கு அந்த தண்ணி வேணும், எனக்கு அந்த தண்ணி வேணாப்பா, அந்த ஜீவநதி எனக்கு வேணும், அந்த ஜீவ தண்ணி எனக்கு வேணும். இந்த உலகத்தின் தாகம் எனக்கு வேண்டாம், இந்த பாவத்தை கொடுத்த தாகம் எனக்கு வேண்டாம், பாவத்தை கொடுத்த தாகம் எனக்கு வேண்டாம், பாவத்தை கொடுத்த தாகம் எனக்கு வேண்டாம், பாவத்தை கொடுத்துள்ள தாகம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே ஜீவநதி, ஜீவநதி எனக்குள்ள, ஜீவநதி எனக்குள்ள, ஜீவநதி எங்களால் நிரப்பணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு மூழ்குதல், ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் திருமுழுக்கு, பரிசுத்த ஆவியானவர் திருமுழுக்கு என்ன நிரப்பணும், என்ன நிரப்பணும் ஆண்டவரே. என் கண்ணு, என் கால், என் கை, என் நரம்பு, என்னை பார்வை எல்லாவற்றிலும், என் வஸ்திரத்தில் அந்த வெள்ளமே, என் வஸ்திரத்தில் அந்த வெள்ளமே, ஹalleluya. என் நிழல் பாடும்போது ஒரு அற்புதம் நடக்கத்தக்கதா. இதுவரைக்கும் நான் பாவத்துக்குள்ள நின்று கொண்டிருந்தேன், இப்ப வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள், வாஞ்சிக்கிற தேவ பிள்ளை இல்ல, எனக்கு இந்த பாவத்துக்கு மேல, பாவத்துக்கு மேல, பாவத்துக்கு மேல, ஹalleluya. ஆண்டவரே இதை நான் செய்துட்டு இருக்கேன், இதை செய்துட்டு இருக்கேன், இதை செய்துட்டு இருக்கேன், எனக்கு இது வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். சகோதரங்க கொஞ்சம் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹalleluya. ஆமென், விட்டு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே கை தட்ட வேண்டாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அழுது 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 கேளுங்க, அழுது கேளுங்க, ஒப்பாரி வைத்து கேளுங்க, ஆண்டவரே இது என்னால முடியல. அந்த சமாரிய ஸ்திரீ கேக்குறா, சமாரிய ஸ்திரீ கேக்குறா, ஆண்டவரே நான் இங்க இனி வர கூடாதப்பா, இந்த பாவத்துக்கு நான் வர கூடாது, இதுல எனக்கு இனி விருப்பம் வர கூடாது.
ஆமென். எல்லாம் பாவத்தை ஹalleluya ஹalleluya. அழுது கேளு தங்கச்சி, அழு கண்ணை மூடி அழு. ஆமென். அன்பு தாய்மார்கள் அழுங்க பிரைஸ் எல்லாம். இங்க தான் அழணும், இங்க தான் நம்ம அழணும். இதயத்தை உடைச்சு விட்டுங்க. என்ன ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு பாஸ்டர், ஐயோ என்னால கஷ்டமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், இவ்வளவு மோசமான ஒரு சுபாவம் எனக்குள்ள இருக்கு, இவ்வளவு மோசமான ஒரு பாவம் எனக்குள்ள இருக்கு, இவ்வளவு மோசமான ஒரு கிரியை எனக்குள்ள இருக்கு. இதை ஜெயிக்க முடியலையே, இதுவரைக்கும் எனக்கு இதை ஜெயிக்க முடியலையே. எத்தனை பேருக்கு நான் அட்வைஸ் பண்றேன், எத்தனை பேருக்கு நான் அட்வைஸ் பண்றேன், ஆனா எனக்குள்ள இதை ஜெயிக்க முடியலையே. வெளியே சொல்ல முடியல. கண்ணீரை ஊற்றி அழுங்க. அழுது பின்னாடி இருக்க தாய்மார்கள் எல்லாம் ஆமென் ஹalleluya இயேசுப்பா எனக்கு அழுங்கப்பா. நான் இங்க வரக்கூடாது, நான் இங்க வரக்கூடாதப்பா. இந்த பாவத்துக்கு நான் வரக்கூடாது, இந்த பாவ இச்சைக்கு நான் வரக்கூடாது. ஆமே, என்ன இழுக்கிறத மொபைல் போன், என்ன இழுக்கிறத கேம், என்ன இழுக்கிறதான தேவையில்லாத கான்டாக்ட். ஆமே, ராத்திரி ஆனாலும் அந்த மொபைல் பார்க்கறதான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத பார்க்கிறது. ஆண்டவரே இது எனக்கு பாவம் அப்பா, இது எனக்கு நீ வேண்டாம். நல்ல ஜெபிக்கிறேன். ஆனா சின்ன நேரத்துல சிம்சோன மாதிரி பின்னாடி போயிடுறேன். எனக்கு ஜெயிக்க முடியல. அவன் பாவம் இருந்தா கர்த்தர் கிரியை அறிக்கை செய்யுங்க. தங்கச்சி அழு. இன்னும் சிலருக்கு கண்ணுல கண்ணீர் வரலையே. அவன் பிரைஸ் எல்லாம் நல்ல ஜெபிக்கலாம் சிஸ்டர், அந்நிய பாஷை இருக்கலாம், அவன் கிருபை இருக்கலாம். ஆனால் நன்மை செய்யத்தக்கதான அந்த கனி எனக்குள்ளது வரலனா கேளுங்க ஆண்டவரே. ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி தங்கச்சி, கண்ண மூடி கேளு. நீ செய்யற பாவம் என்ன? இன்னொருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கல தங்கச்சி, தம்பி, பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கல பாவம் இல்லையா? பிரைஸ் எல்லாம் கேளுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து சகோதரமாருங்க, எவ்வளவு பாவம் உள்ள ஒளிஞ்சு கிடக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே இதை நான் செய்துட்டு இருக்கேன், இந்த பாவம் எனக்குள்ள இருக்கப்பா, இந்த அசுத்தம் எனக்குள்ள இருக்கப்பா, இதை என்னால மேற்கொள்ள முடியல. நான் வெளியே ஒருவேளை நல்லவனா இருக்கிறேன், வெளியே ஒருவேளை நீதிமான போல இருக்கிறேன், ஒருவேளை நல்ல ஒரு வெள்ளை போட்டு நடக்கிறேன். இல்ல எனக்குள்ள இச்சை இருக்கு. என்னை ஜெயமெடுத்து கொண்டு இருக்கிறேன், என்னை இழுக்கிற. அவன் யாக்கோபு சொல்லுறான், அவன் அது இழுக்குது, அவன் இச்சிக்கிறதான சிலது. ஹalleluya. கண்ணமுடி கேளு, ஜோமன பிள்ளைகள் கேளு, கண்ணமுடி கேளு. ஏசப்பா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதது பாவம் இல்லையா? சொல்லு ஏசப்பா, நான் கீழ்ப்படியணும், நான் நல்ல பிள்ளையா இருக்கணும். சொல்லு, வாய்களை திறந்து இயேசுவே. சகோதரங்க கொஞ்சம் வாய்களை திறங்களேன். எல்லாரும் அழுது ஒப்பாரி வைக்கிற சத்தம் வரட்டும், ஒப்பாரி சத்தம் எழும்பட்டுமே. தெய்வம் கேட்கட்டும். சொல்லது போல, ஆண்டவரே அப்பா நான் நீங்க வரக்கூடாதப்பா, நான் அந்த பாவத்துக்கு நீ வரக்கூடாதப்பா. என்னை ஜெயம் எடுக்கிற பாவத்துக்கு நான் வரக்கூடாது, என்னை இழுக்கிற பாவத்துக்கு பின்னாடி நான் வரக்கூடாது, என்னை அழிக்கிற பாவத்துக்கு பின்னாடி நான் வரக்கூடாது. ஒப்பு கொடுத்து இயேசுவே. ஹalleluya. கைகளை உயர்த்தி பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா என்னை பற்றி யாருக்கும் தெரியாதப்பா, என்னை பற்றி மட்டும் யாருக்கும் தெரியாதப்பா, உங்களுக்கு ரொம்ப தெரியும் இல்லையாப்பா. நான் எப்படி தவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது இல்லப்பா. என்னால ஜெயிக்க முடியாம நான் தவிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கப்பா, இதை விடணும், இந்த பாவத்தை விடணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கப்பா, இந்த இச்சையை விடணும் ரொம்ப ஆசையா இருக்கப்பா. ஆண்டவரே எனக்கு என்ன நினைக்காம கேவலமா இருக்கப்பா, என்னால விட முடியலையே, நான் வெளியே ஒருவேளை நல்ல ஆள் மாதிரி தெரியுறேன், நான் உள்ளுக்குள்ள எனக்குள்ள இருக்கே. யாருக்கும் தெரியாது அந்த பாவம், யாருக்கும் தெரியாத அந்த அசுத்தம். ஹalleluya. பாரோம் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளால, பாரோம் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளால, மரண
அருள் பரிசுத்தம் கெஞ்சுகிறே பரிசுத்தம் அப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து மனநோந்து மருளுகிறே ஆலசியாதனோ பரிசுத்தம் கெஞ்சுகிறே பாரும் தந்தையே பாரும் தந்தையே உள்ளத்தை அலங்கோலமானும் காணாமல் அசுத்தமான வெளியே சொல்ல முடியாது என்னால ஜெயிக்க முடியல எனக்குள்ள இருக்கிற ஆசை அருளுகிறே பரிசுத்தம் ஆமே மானனோங்க மருளுகிறே அப்பா பரிசுத்தம் நல்ல கைகளை வந்து சொல்லு ஏசப்பா மனநொந்து வந்திருக்கிறப்பா மனநொந்து மருளுகிறே நான் இதை விரும்பி பண்ணல எனக்கு விருப்பம் இல்லை ஆனா எல்லாம் பண்ணாம இருக்க முடியல நான் விரும்பி பண்ணலப்பா எனக்கு விருப்பம் இல்லப்பா ஆனா என்ன இது இழுக்குது எனக்கு அதுல வேற ஒரு தாகம் வந்துட்டே இருக்கப்பா எனக்கு தெரிஞ்சது தப்பு தான் இது என்ன நரகத்துக்கு கொண்டு போயிரும் இது என்ன அழித்திரும் என் குடும்பத்தை இல்லாமல் ஆக்கிரும் எனக்கு தெரியுது ஆனா என்னால விட முடியல என்ன விட முடியாமல் இருக்கிற இதை இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றி தரணும் ஆண்டவரே எனக்கு இந்த தாகம் வரக்கூடாது எனக்கு இந்த தாகம் வரக்கூடாது இந்த பாவத்தில் எனக்கு தாகம் வரக்கூடாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் அசுத்த உதடப்பா அசுத்த வந்திருக்கிறேன் பெரிய தீர்க்கதரிசி பரலோகத்தின் தரிசனத்தை பார்க்கிற தீர்க்கதரிசி நல்ல ஆவிக்குரிய வெளிச்சம் உள்ள தீர்க்கதரிசி ஊழியர்களுக்கே எச்சரிப்பை கொடுக்கிற தீர்க்கதரிசி ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு அப்பா அசுத்த உதடு அசுத்த வந்திருக்கிறப்பா இன்னைக்கு யாரு சொல்லுங்க என்ன எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க அசுத்த வந்திருக்கிறேன் அசுத்த உதடு உள்ளவன் ஏன் எனக்கு உதடு அசுத்தம் வந்துச்சுன்னா எனக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கிறதானே வாயில வருது எனக்கு உள்ளத்துல அசுத்தம் இருக்கு அதனாலதான் கெட்ட வார்த்தை வருது அதனாலதான் தேவனுக்கு பிரியமுள்ள வாக்கு வருது எனக்கு கண்ணுல அசுத்தம் இருக்கு கண்ணுல அசுத்தம் பாக்குது அசுத்தமானது என் காது கேக்குது என் கை அசுத்தத்தை செய்ய போகுது என் கால் அசுத்தத்தான பாதைக்கு நேரம் நடக்குது அசுத்தத்தோடு நான் குடி இருக்கிறேன் அசுத்தமான ஜனங்களுக்கு நடுவில் குடி இருக்கிறேன் சொல்லுங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு யார் அசுத்தம் ஹல்லேலூயா நான் ஏன் அசுத்தமானேன் எனக்கு கூட இருக்கவங்க எல்லாம் அசுத்தமா இருக்கிறாங்க நானும் அசுத்தமாயிட்டேன் ஆனா நோவா சொல்லுகிறாரு என்ன சுற்றில இருக்கிறவங்க எல்லாம் அசுத்தமா இருந்தாலும் நான் நீதிமானா இருக்க காரணம் நான் உத்தமனா இருக்க காரணம் எனக்கு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா எனக்கு தெய்வமாக்கு எனக்கு ஃப்ரெண்டு நான் அவரோடு கூட சஞ்சரிச்சிட்டு இருக்கேன் நான் அவரோடு இருக்கிறேன் அதனால நான் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறேன் ஆளேலோ எனக்கு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஆளேலோயா எனக்கு ஃப்ரெண்டு நீ ஏசப்பா மட்டும் போது தங்கச்சி சொல்லு என் ஃப்ரெண்டு வேற யாரும் வேண்டாம் எனக்கு ஃப்ரெண்டு வேற யாரும் வேண்டாம் என் ஃப்ரெண்டு இயேசு மட்டும் போதும் என் ஃப்ரெண்டு இயேசு மட்டும் போதும் கண்ணை மூடி சொல்லுங்க அன்பு சிஸ்டர் அன்பு பிரதர் எனக்கு ஃப்ரெண்டு இயேசு மட்டும் போதும் எனக்கு நீ வேற யாரும் வேண்டாம் எனக்கு நீ வேண்டாம் எனக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் 5 பாவம் எனக்கு வேண்டாம் அவன் இச்சை எனக்கு வேண்டாம் இது வரைக்கும் நான் பாவத்தோட தான் வந்தேன் இன்னைக்கு 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 ஆண்டவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா உன்கிட்ட எத்தனை பாவம் இருக்குன்னு கேட்கிறாரு ஹல்லேலூயா சொல்ற இல்ல 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 சரியா சொன்ன எப்ப 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 அவ பாவத்தை அறிக்கை செய்தாலும் எப்ப பாவத்தை அறிக்கை செய்தாலும் எப்ப தன்னுடைய பாவத்தை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்தாலும் அப்ப அவளுக்கு உள்ளத்துல ஒரு நதி பாய தொடங்குது அவளுக்கு இயலாமையை சொன்னபோது அவளுக்கு குறைகளை சொன்னபோது அவளுக்கு கஷ்டத்தை சொன்னபோது இந்த பாவத்தை நான் விட முடியாம இருக்கப்போ என்னை தேற்றணும் எனக்கு அந்த தண்ணி வேணும் சொன்னபோது அவளுக்கு உள்ளத்துல அந்த தண்ணி ஹல்லேலூயா
கையடிக்க வேண்டாம், கையடிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமா, இப்போ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மதம், ஆமென், உங்க மனம் புதிதாகும். உங்க உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். உள்ளுக்குள்ள மனதில் ஒரு மாற்றம் நடக்கும். அன்றைக்கு கழுதையை தேடி சென்றதான கழுதைக்கு பின்னாடி நடந்தா, கழுதைக்கு பின்னாடி சென்றா, சபிக்கப்பட்ட மிருகமா இருக்கிற கழுதைக்கு பின்னாடி சென்றவனுக்கு மேல ஒரு அபிஷேகம் வந்த போது ஹல்லேலூயா, அவனுக்குள்ள வேறு ஒரு இருதயம், வேறு இருதயம் உண்டானது. உள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். உள்ள ஒரு மாற்றம், உள்ள கேரக்டர் மாறிக்கணும். இன்னைக்கு இல்ல, கேளுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அழ முடிஞ்ச அழுங்க. உங்க சுபாவத்தில் ஒரு மாற்றம், வெளிப்புறத்தில் அல்ல, உள்ள மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா வெளியே மாற்றத்தை வெளிப்படுத்துவா. உள்ள இன்னைக்கு உள்ளத்துக்குள்ள எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. உள்ளத்துல ஊறுகிற எனக்கு உள்ளத்துல ஒரு ஊற்று உண்டானா என் இல்லத்தில் அது வெளிப்படுமே. எனக்கு உள்ளத்துல ஒரு மாற்றம் உண்டானா இன்னைக்கு எனக்கு ஜீவியத்தில் அது மாற்றத்தை வெளிப்படுத்துமே. எல்லாரும் கேளுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபாலஹஸ்யகத்துநாதனா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த தாகத்தோடு வாஞ்சிக்கிறவங்க உள்ளுக்குள்ள வெளியல்ல. இன்னைக்கு எனக்கு இருதயத்துல ஒரு முதல் மாற்றம். எனக்கு இருதயத்துல வாயை திறந்து கேளுங்க ஹல்லேலூயா. பிரதர் வெறுமனே வந்து போறதில்ல. நல்ல வாய்களை திறந்துங்க. நீங்க நல்ல ஜெபிக்கிறவங்க தான், நல்ல ஆராதிக்கிறவங்க தான். ஆனா இப்ப மாற்றம் உள்ள இருதயத்துல மாற்றம். கண்ணமடி கேளுமா, கண்ணமடி ஹல்லேலூயா. ரிகதன ஹடரகதிகதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகசியகத்துநாதனா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு விசை இருக்கிற இடத்துல அப்படி எழுப்பி நிற்கலாமே. எல்லா தேவ பிள்ளைகளும் முடிந்தவர்கள் எழுப்பி நில்லுங்க. பின்னாடி தகப்பமார்கள், தாய்மார்கள் எல்லாம் ஹல்லேலூயா. ஏதாவது வாலிப பிள்ளைகள் பின்னாடி இருப்பீங்கன்னா அம்மை முடிந்தால் நீங்க கொஞ்சம் தயவா முன்ன வரலாம். ஏதாவது வாலிப பிள்ளைகள் பின்னாடி இருப்பீங்கன்னா கொஞ்சம் வாய்களை அம்மை சொந்த முன்னாடி வாங்க. தம்பிமார்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. பிரைஸ் எல்லாம் எல்லாரும் கண்ண மூடு, எல்லாரும் கண்ண மூடிடுங்க. யாரு கண்ண திறக்க எழுப்பி போக வேண்டாம். ஹல்லேலூயா. முக்கியமான நேரம், யாரும் எழுப்பி போக வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு வண்டி போனால் நாங்கள் உங்களை கொண்டு விடலாம். தயவா இந்த நேரத்தை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளணும். யாரும் எழுப்பி போக கூடாது. உங்க சின்ன கண்ண மூடி தேவனோடு கூட எல்லா தேவ பிள்ளைகளும் கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் கை தட்ட வேண்டாம். 2 நிமிஷம் கை தட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. யாரும் இப்பொழுது எழுப்பி போக வேண்டாம். தயவாய் உங்களுடைய இருதயத்தை தெய்வத்தின் பக்கமாய் எல்லாரும் திரும்புங்க. உங்க வண்டி போனா நாங்க கொண்டுடுவோம். எல்லாரும் இது ஒரு முக்கியமான நேரம். ஆமென். குறைகளை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இப்போ ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். தயவாய் யாரும் எழுப்பி போக வேண்டாம். எல்லாம் கண்ணை மூடுங்க. எதுக்குமே இப்ப போக வேண்டாம். நல்ல கண்ணை மூடி ஆமென், ஆமென். பாவத்தை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இப்போ ஒரு அபிஷேகத்தை ஊத்த போகிறார். அந்த தாகத்தோடு எல்லா தேவ பிள்ளைகள் ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா உள்ளத்துல அந்த அபிஷேகம் வரும்போது கல்லது தண்ணீர் வரும். அந்த அபிஷேகம் வரும்போது கல்லது தண்ணீர் வரும். அந்த அபிஷேகம் நிரப்பப்படும்போது ஆமென், ஹல்லேலூயா, ஒரு மாற்றம் உண்டாகும். உங்க பேச்சு மாறும், உங்க எண்ணம் மாறும், உங்க பார்வை மாறும். புதிய தரிசனம் வெளிப்படும், புதிய பார்வை வெளிப்படும், புதிய கிருபை வெளிப்படும், புதிய வல்லமை. இதுவரைக்கும் பார்த்த பார்வை அல்ல, இதுவரைக்கும் பேசுனது போல அல்ல. நமக்குள்ள ஒரு வித்தியாசம். ஹல்லேலூயா. சிலருக்குள்ள ஹல்லேலூயா. தங்கச்சி ஆமென், நல்ல ஒப்புக்கொடு. நீ தேவனோடு நிக்கும்போது, நீ தேவனோடு இணைந்து நிக்கும்போது இப்போ ஆமென், கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஓ பிரதி பஷேகே அத்தலாத ரிக்கதே அத்தலாத ரிக்கதே அத்தலாத ரகதிகத்துனா. வல்லமை. எல்லாம் வாய் திறந்து கைகளை தட்டி ஒரு மாற்றம். ஒரு நதி பாய்ந்து வருது. நதி பாய்ந்து வரும்போது எல்லா அசுத்தத்தை வெளியே கொண்டு போது, புதிய ரூபம்
கர்த்தர் ஊற்ற ஆரம்பித்துட்டார். கர்த்தர் ஊற்ற ஆரம்பித்தார். ஓ புதிய வாக்கு, புதிய வாக்கு, புதிய வார்த்தை, புதிய பார்வை, புதிய தரிசனம். வானம் திறக்குது, வானம் திறக்குது, வானம் திறக்குது, வானம் திறக்குது. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஓ சக்தா அபிஷேகம் ரீகா பாத்துலா உடமன கடகதுரியா பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் 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 பிள்ளைகள் பிள்ளைகள் ரீகா பாத்துரா பக்கத்திரா உடபர பல பல உடபர பல நிரப்புகிற அபிஷேகம் நிரப்புகிற 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 அத நக துன ஹட அத நக திக தன ஹட அதுலா தான ஷத்தே அதுலா தன திக தன அதுலா தன ஹட அபிஷேகம் வருவது பாவத்தின் வல்லமை சட்டு விழுது. அவளோ ஆடிது. ஓ ராதா திகாரபா துரமலாதன அத நக தன அத நக தன ஹட அத நக திக தன அத நக திக தன பெற்றுக்கொள் தேவ பிரசன்ன தேவ மகிமை. ஓ ரீகா பாத்துலா பிள்ளைகள் பெற்றுக்கொள் நாத நக திக தன பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் திக தன அத நாத திக தன வாய் திறந்து நிரப்புகிற 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 ரகதன நிரப்புகிற நிரப்புகிற ஹalleluya. ஓ தேவ மகிமை தேவ மகிமை உடமன கடகதுரியா உடமன கடகதுரியா பெற்றுக்கொள் 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 வாய் திறந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ் எஸ் பிள்ளைகள் வாலிபர்கள் அபிஷேகம் ரீகா பாத்துரா உடமா பாபா உடபர பல உடபர பல உடபர பல உடபர பல உடபர பல ஒரு பெரிய வல்லமை. ஒரு நதி புரண்டு வருது. கராதரிகா அத்துலாதரிகா அத்துலாதரிகா தன அத்துநாதனா ஓ ரிஷம்தனா நரம்புகளுக்குள்ள எலும்புகளுக்குள்ள அவன் ஒரு கிரியா கிரியா உயிர் உண்டாது உயிர் உயிர் உயிர். ஓ ராதா ராஷா ரிகாலா துரா அத்துலாதரா கதே ரிபக்கத்துராதனா திகா தன ஹட அத லக திகா தன ஹட அத லக திகா தன ஹட து ராஷப்தலாதனா தேவ பிரசன்ன. சகோதரங்க சகோதரங்க விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடுங்க. அம்காலாதனா வெக்கப்படாண்டா 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 வெக்கப்படாண்டா. ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய வல்லமை இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாத இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாத ஒரு தேவ மகிமை தேவ வீட்டை ஆமென் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். துரபா சக்தனா துரபா கதிராதனா ரேஷிகதே அக்னி அக்னி அக்னி. ஒரு வல்லமை 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 ஒரு வல்லமை 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 வல்லமை. ஓ ரிக்காதானா சில கண்ணது கண்ணீர் வருது சில கண்ணது கண்ணீர் வருது சிலரை கத்த நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய பலத்தின் வல்லமை ஒரு புதிய பலத்தின் வல்லமை இதுவரைக்கும் அனுபவிக்காத இதுவரைக்கும் இல்லாத ஒரு தெய்வீக மகிமை. அபிஷேகத்தினால நுகம் முறிக்கப்படுது. பலவீனத்தின் வல்லமை முறிக்கப்படுது. அபிஷேகனுக்கு உள்ள மேல அபிஷேகம் வந்தா எல்லா நுகத்தடியும் எல்லா போராட்டமும் எல்லா பிரச்சனையும் அபிஷேக நுகத்தை முறிக்குது. இதுவரைக்கும் நீங்க சுமந்து வந்ததான சில பலவீனம் இதுவரைக்கும் சுமந்து வந்த சில பிரச்சனை இப்ப முறைந்து விழுது இப்ப முறைந்து விழுது. சகோதரங்க தம்பிமார் தம்பிமார் நல்ல கைய கொட்டி வாய தராது ஆவில மகிழ்ந்து மகிழ்ந்து வா ரீப ரேக்க தேட ஹெட அத ரேக்க தேட அத லா தேட ஹெட ரேக்க திகா தேட தீரா ஷக்கது அத்து லா தேட திகா தேட ஹெடனா துரா துரா ஹெட ரேக அத்து லா தேட ஹெடனா இருதயத்தை கத நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆமா ரிகா தேட அந்த ஸ்திரீக்கு நிக்க முடியல. ஆமா அந்த சமாரிய ஸ்திரீக்கு நிக்க முடியல. அபிஷேகம் உள்ள ஓடுகிறார். அபிஷேகத்தை நிறுத்த முடியல.
புதிய பாஷை, புதிய பாஷை. ஹம்கா ரகத பிரதர், பழைய அந்நிய பாஷையில புதிய பாஷை கத்த தருகிறான். ஹம்கா ரகசியா கத்து நாதனா. தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். ஒரு காட்டாற்று வெள்ளம் போல, ஒரு காட்டாற்று வெள்ளம் போல, ஒரு காட்டாற்று வெள்ளம் போல இதுவரைக்கும் தடையா நின்றுதானே எல்லாவற்றையும் காத்தாரி எடுத்து தளித்து இதோ ஒரு காட்டாற்றின் வெள்ளம் போல பரிசுத்தாவின் நதி. பரிசுத்தாவின் நதி. இதுல ஆரோக்கியம் உண்டு, இதுல தெய்வீக விடுதலை உண்டு, இதுல நுகம் உரிக்கப்படுது. தேவ பிரசன்னம். ரிகா பால ஹதுரே ரிகா தன ஹடா அத ரக திடா அத ராஷா தல ரிகா அக்கலாத ரக திக கத்துராதனா. வல்லமே 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 வல்லமே. ஏ ரிபா ரக தூர ஹடா ரிகா மன ஹடா தூர மன ஹடா. அந்த லாதனா தொடுதல் அல்ல, நிரப்ப 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 மூழ்கிற அனுபவம், ஆத்மிக மூழ்கிற அனுபவம். வா ராஷிகே நிரப்படு நிரப்படு நிரப்படு. கண்ணை மூடி கேளுங்க, சின்ன பிள்ளைகள் கேளுங்க, சின்ன பிள்ளைகள் கேளு. ஆமே, என்ன நிரப்பட்டும் நிரப்பட்டும். வயிற்றுக்குள்ள இருந்ததான ஆமே யோபா சாபகனை கத்த நிரப்பினது உண்டாண்டா. ஓ ரிஷகதே அத்தனா தனஹடா அதுனா தனஹட ரக திகதனே. ஓ ரிபா லபசியா தலஹடலா திகந்தனா அத்துலாதனா துரபல ஹத்தலே ரி வேஷகே ரக தியமன தூரா பாபா கசியாந்தனாதனா. வல்லமை 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 வல்லமை. ஓ ரேஷக திகதனா அத்துனா தனஹடரபா. திருப்தி லம்சிகந்தனா. திருப்தி அடையாதீங்க, திருப்தி அடையாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நிரம்பணும் நிரம்பணும் நிரம்பணும். முழுவதுமாய் 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 ஒரு தெய்வ வல்லமாய் வா. வீட்டை நிரப்பினது போல ஜப வீட்டை நிரப்புகிற தூ ரீதரா ரீகபா ரீதலா ரிகா தனஹடே. ஓ ரிபாலா கசியா கத்துராதனா. அடக்கி கொள்ள முடியாத, அடக்கி கொள்ள முடியாத, அடக்கி கொள்ள முடியாத, அடக்கி கொள்ள முடியாத ஒரு தேவ அன்பின் வெள்ளம், ஒரு தேவ அன்பின் வெள்ளம். அந்தா லஷேகே ரிபாபா ஷக்கத்துனா அம்கராத ரகதிக கத்துராதனா. அம்கநாதன தங்கச்சி, இன்னைக்கு உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்றதானே சில நுகத்தடி கத்தன் முறித்து கொண்டிருக்கிறார், முறித்தடி கொண்டிருக்கிறார் பிரதர், முறித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டு கண்ணீர் கண்ணீர். ஆமென், ஹல்லேலூயா. சிலருக்கு கண்களை காத்த நிரப்புகிறார். ஓ ரிபாலகதனா அதுநாதனா அதுநாதனா. பரிசுத்தாவி வரும்போது, பரிசுத்தாவி வரும்போது, பரிசுத்தாவின் நிறைவு, பரிசுத்தாவின் மூழ்கப்படுதல், பரிசுத்தாவின் நிறைவு. ஒரு அசப்தலா அப்தலாத ரக்கதனா. உன் மேல கை ஒரு கரம் வந்து இறங்குது, தேவ பிள்ளைக்கு மேல கரம் வந்து இறங்குது. அது தேவ கரம், அது தேவ கரம், அது தேவ கரம். அது மனுஷ கரம் அல்ல, அது ஊழியர்கள் கரம் அல்ல, அது தேவ கரம். Rikabala hazyaka tudo aturadana aturadana reshete rikemena haduradana aturadana gadaraga adanadana gadaraba. திருப்தி அடையாதீங்க, திருப்தி அடையாதீங்க. அந்த ஜீவன் நதி, அந்த ஜீவன் நதி, அந்த ஜீவன் நதி, அந்த ஜீவன் நதி உள்ளத்துல போகுது போகுது போகுது. அது நிரம்பி வழியுது, நிரம்பி வழியுது, நிரம்பி வழியுது, நிரம்பி வழியுது. உங்க பக்கத்துல பாயுது, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மேல அந்த நதி பாயுது. வா, அந்த தண்ணி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க பக்கத்திலேயும் வா. ராஷாதா துரபல கத்துராதனா வா ரீகாலா துரபல ஹடா அதுராதன ஹடலமா. வா பக்கத்துல இருக்கவங்க மேல அந்த அபிஷேகம் பாயுது. ரபலக திகதலஹடா அதுராதலக சிய கத்துராதனா. இந்த அபிஷேகம் நமக்கு மட்டுமல்ல, இந்த அபிஷேகம் எனக்கு மட்டுமல்ல, இந்த அபிஷேகம் எனக்கு பக்கத்துல, எனக்கு பக்கத்துல இருக்க பாயதகதா. ஷக்கத்து துராதலா கதா துனஹட்டலாதனா அத்துநாதனா அத்துநாதனா. வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும், வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் உரையாட்டும், பரலோக தரிசனம் வெளிப்படட்டும். எங்க பிள்ளைகளுக்கு மேல தெய்வ தரிசனம், எங்க பிள்ளைகளுக்கு மேல தேவ வெளிப்பாடு.
Oh, no, 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 shade. Rida lakte rete. Atulada rekadene. Atulada rakate. Atulada hada. Atulada hada. Atulada hada raga. Deva prasona, Deva prasona. Oh, தேசத்தை கலக்கிற, தேசத்தை கலக்கிற சிலரை அவன் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஓ, हम கலாத ரகதனா. நசரேனாய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம், 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 அபிஷேகம். ஓ, ரஷிகாவ் ரிபலாத ரகதனா. பிள்ளைகளுக்கு மேல அபிஷேகம், முதியோருக்கு மேல அபிஷேகம், நிறைவு, நிறைவு, நிறைவு. ரஷே அதுராதனா, அதுராதனா, அதுராதனா ஹட ரகதிகோ. அதுராதனா ஹட ரிபலாக தன ஹட. அதுலாக திக தன. அதுராதனா ஹட. அது ரகதிக தன ஹட. துரபல ஹட ரகதிக தன. துரமக்க திரவலக்க துராதனா. தேவ வல்லமை. துரபால ஹஸ்யாக்க துராதனா. हम கலாத ரகதிகந்தனா. ஹalleluya, ஹalleluya. அந்த நதி அமே சிரசுல ஊற்றப்பட்டு அமே ஆரோனின் தாடி வழியில அந்த வஸ்திரத்துல ஹalல ரிகதனா உள்ளத்துல ஊற்றப்பட்ட நதி இதா போகி 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 இன்னைக்கு நம்மளை முழுவதுமாய் ஆடு. பின்னாடி இருக்க தாய்மார்கள் எல்லாம் வாஞ்சிங்க. என்கே ரகதிகத்தின் ஆதனா அத்துநாதன கத்துராதன கதிக கத்துநாதனா. ஓ ரேஷகதிக கத்துராதனா அத்துநாதன கதிக கத்துநாதனா. 85 வயசுல காலேபுக்குள்ள இருந்த ஆவி 55 வயசுல அந்த பலன் குறையலனா அந்த பலத்துக்கு வேற சாப்பாட்டுக்கு பலம் இல்ல. அதாக்கு பரிசுத்த ஆவி அபிஷேகம், அபிஷேகம். தூரமனா தேசே முதியோர்களுக்கு மேல வயதான தாய்மார்களுக்கு மேல ஒரு தேவ வல்லமை. அம்கராத ரிகதனா. நுகம் நுரிகடு, நுகம் முறிக்குது, நுகம் முறிக்குது. அபிஷேக நுகத்தை முறிக்குது, அபிஷேக நுகத்தடி முறிக்குது, அபிஷேக நுகத்தை முறிக்குது. அபிஷேகத்தின் வல்லமை. வாவ் ரிபகத ரகதனா. அதுலாதன ஹட ரகதிகதனா. அத்தநாத ரகதிகதனா. உங்க மூலமா அநேகருக்கு மேல அந்த நதி நிரம்பி 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 ரிஷகதனா. அபிஷேகம் பட்ட ஓடுகிறார், அபிஷேகம் பட்ட சமாரியாவுக்கு ஓடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகம் பட்ட சும்மா இருக்க முடியல, அபிஷேகம் பட்ட தாவீதுக்கு சும்மா இருக்க முடியல. பெலிஸ்தேர பாளையத்துக்கு போறான், அபிஷேகம் பண்ணப்பட்ட பெலிஸ்தேர பாளையத்துல கோலியாத்த முறியடிக்கிறான். அபிஷேகம் சத்துரு வல்லமையை தகர்க்கும். ரிக்கபால ஹத்துராதனா. இதுவரைக்கும் எழுப்பி நின்றதானே அந்த கோலியாத்தின் வல்லமை, இதுவரைக்கும் தேவ பிள்ளைக்கு எழுப்பி நின்ற அந்த சத்துருவை வேட்டி 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 திரபால ஹட ஹத்துராதன ஹட ஹத்துராதன கதிகதனா. உன் கையில பட்டை வேண்டாம், உன் கையில பல வேண்டாம், உனக்குள்ள அபிஷேகம் உண்டா. கோலியாத்தை ஜெயமடிக்க உள்ள நிரம்புது. இதயத்துக்குள்ள மாற்றம், இதயத்துக்குள்ள ஒரு மாற்றம். ஆமா ஆமா, ஏதோ வெயிட் குறைஞ்சது போல, ஏதோ ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவர் தேற்றுகிறது போல ஒரு கர்த்தருடைய வல்லமை. ஓ தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாளையத்தை முழுவதும் தேவ ஆவியானவர் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறார். இதுல ஒருத்தரை விடுவதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஒருவரை கூட விட தேவனுக்கு எல்லாரையும் நிரப்ப முடியும். பரலோகம் இறங்கி வந்திருக்குது. பரலோக தேவ மகிமை.
Ribabaka Shandunadana, Aturadalaga Digakatunadana, Atunadana Hadina, Ata Rega Dana Hada, Ata Rega Digadana, Aturadana Hada, Turabala Hada Rega Diga, Ribala Shaga Tunadana, Abhishega Narapatame, Kaya Kondi Savulika Malavacha, Ava Parisutavi Narapadua, in the Parisutavi, Nan Matumala, Adutova Narapatakada, in the Abhishega Pata, Abhishega Narapatame, Kutama Maru, Sula. தேவன் பின் வெள்ளம் புரண்டு ஹalleluya ஓ ரகசியா கத்துநாத ரகதிகதனா ஹalleluya ரகதனே அத்திநாதன கடரகதிகதனா சில பிள்ளைகளுக்கு மேல தேவனுடைய கரம் ஹalleluya ரிபாபா ஷக்கநாதனா அத்துநாதரக திகக்கத்துநாதனா ஆமே அன்னைக்கு பென்யமினுக்கு சாக்குக்குள்ள பென்யமின் பைக்குள்ள யோசேப்பின் பாத்திரம் வைத்தது போல அவன் தேவனுடைய பங்கை தேவனுடைய பாத்திரத்தினால தேவனுடைய பாத்திரம் ஓ ரேஷக ரக்துநாதனா அத்துநாதனா தேவ பிள்ளைகளுக்கு உள்ளத்துல கத்திரத வைக்கிறான் தேவனுடைய அடையாளத்தை உள்ள வைக்கிறான் தேவனுடைய வல்லமையை கத்திர வைக்கிறான் தேவனுடைய முத்திரையை உள்ள வைக்கிறான் ரிபாக துனா மனகடா அது ரக திகதனா அது நாத ரஷே ரிபாலபா ரக திகக்கத்துநாதனா தேவ வல்லமை சத்துரு வைக்கப்படுகிறான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையை காணும்போது சத்துரு வைக்கப்படுறான் இதுவரைக்கும் ஆளுகை செய்த வல்லமை வைக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது ஒரு தேவ பிரசனம் கண்களில் ஒரு வல்லமை கண்களில் ஒரு அபிஷேகம் இனி பார்த்தாலே போது பிசாசு நடுங்கத்தக்கதாக கண்கள் மாறுது ஆமென் நாவு மாறுது செவிகள் மாறுது கர்த்தர் இதயத்தை முழுவதுமாய் மாற்றி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் நல்ல உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட